வணக்கம். உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். அரசியல் என்றால் அதில் தனி ஒரு இடம் நடிகர்களுக்கு உண்டு. திறமையும் கவர்ச்சியையும் மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்றால், எம்ஜிஆர் கட்சி தொடங்கி பல ஆண்டுகள் நம்மை ஆண்டு அவர் சென்று இத்தனை வருடங்கள் நகர்ந்தும் இன்றளவும் மக்கள் மனதில் நிற்பவர். அண்ணாவிலிருந்து பலரும் திரை தந்த தலைவர்கள்தான். இதில் நடிகராக இருந்த எம்ஜிஆருக்கு ஏன் இந்த நீங்கா இடம் மக்களின் மனதில்? எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. எம்ஜிஆர் தன் படங்களில் கூட தன்னை கெட்டவனாகவோ அல்லது குடிபோதை உள்ளவனாகவோ மற்றும் எந்த தீய செயல் புரியும் கதாநாயகனாகவோ அவர் நடித்ததில்லை. கதையின் ஓட்டத்தில் சுப முடிவுகளில் கவனமாக இருப்பவர். அவரிடம் ஒரு சமூக அக்கறை இருந்தது. தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து நல்லவற்றை மக்களின் மனங்களில் விதைத்தவர். அதனால்தான் இன்றளவும் அவர் மக்களின் மனங்களில் வாழ்கிறார். இப்படியெல்லாம் பாடுபடுற அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. எல்லா வசதி இருந்தும் தாயன்பில்லாம தவிக்கிற பெரிய லட்சாதிபதியை விட தன்னை பெற்ற தாய் உயிரோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள கும்பிட்டு கூலி வேலை செய்யற என்ன போன்ற ஏழை தொழிலாளிங்க எவ்வளவோ உயர்ந்தவங்க. அம்மா, உங்களை மனசுல நினைச்சிட்டாலே போதுமா, பெரிய மலையை கூட மணலாக்கிடுவேன். என் பிள்ளைகிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கேன். ராஜு, இந்த உழைப்பு உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கத்தாப்பா போகுது. இதில் இயக்குநர்களும் அடங்குவர். ஆனால் இன்று வருபவர்கள் எந்த சமூக நீதியும் அக்கறையும் இல்லாதவர்கள். எல்லா தீய மற்றும் போதையேற்றும் படங்களிலும் ஒரு சமூக அக்கறையின்றி பண வசூலில் மட்டுமே குறிக்கோளாக இருப்பவர்கள். முன்பிருந்தவர் நேற்று இல்லை, நேற்றிருந்தவர் இன்று இல்லை, இன்றிருப்பவர் நாளை. குருநாதா, இருக்கும் நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எனது முதல் வேலை. இவர்களுக்கெல்லாம் நாம் சொல்வது என்னவென்றால், சினிமா என்பது வெகு சீக்கிரம் மக்களின் மனங்களை போய் சேரும். அதிலும் இளம் பருவத்தினர் உங்களை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு இவர்கள் நீங்கள் எதை செய்தாலும் அதை நல்லது கெட்டது பாராமல் அப்படியே தன்னைத்தானே ஒரு ஹீரோவாக சித்தரித்து கொள்கிறார்கள். அவனை நான் அடியோட வெறுக்கிறேன். பலாத்காரம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம். அதை யார் எதற்காக செய்தாலும் தண்டனை அனுபவித்தே தர வேண்டும். இதற்கு விதிவிலக்கே கிடையாது. எனக்கு கட்டளை கொடுக்க வேண்டியவன் நீ அல்ல, உன் அண்ணன் அமீர் காசிம் கான். அவர்தான் என் தலைவன். எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவர் இருக்கிறார், ஆண்டவன். அவருடைய கட்டளைக்கு நீயும் நானும் மட்டுமல்ல, அமீர் காசிம் கான் உட்பட இந்த நானிடமே தலைவணங்கித்தான் ஆக வேண்டும். அது மட்டுமா, இந்த வேலைக்கார பயல்களுக்கு இடம் கொடுத்தா தலையில நின்றுப்பாங்க. உட்கார்ந்து திக்கிற உங்களை விட வேலை செய்து படைக்கிறவங்க எவ்வளவு உயர்ந்தவங்க தெரியுமா? உங்களுக்கு 10 கோடி டாலர் பெருசு, இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு. மிஸ்டர் பைரவன், மக்களுடைய அழிவுல நீங்க வாழ்ந்துடலாம் நம்பாதீங்க. இந்த பணமே உங்களை அழிச்சிடும். அது நிலைக்கும் நிலைக்காது. அது சரி, நமக்கு என்ன வியாபாரம்? புண்ணாக்கு புண்ணாக்கு வியாபாரம். ஓஹோ, என்ன தம்பி சிரிக்காம இருக்கீங்க? அப்படி இல்லைங்க. ஒரு வியாபாரி திறமையத்தான் கவனிக்கணுமே தவிர அவன் விற்கிற பொருளை பத்தி கவலைப்படவே. இளம் தலைமுறையினர் நல்வழிப்படுத்துவதில் பெரும் பங்கு நடிகர்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஒரு சமூக அக்கறை வேண்டும், ஆரோக்கியமான சமூக சிந்தனைகள் வேண்டும். இதை மனதில் கொள்ளுங்கள். பின்னர் அரசியல் வாழ்வில் அடியெடுத்து வையுங்கள். நாடும் நலம் பெறும். எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. இது நான் யாரை குறித்தும் பேசவில்லை. மக்களின் மனநிலையை விளங்க வைக்க மக்களில் ஒருத்தியாக பேசுகிறேன். தவறு இருப்பின் மன்னிக்கவும். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.